கும்பராசிக்கு மே மாதம் 2026 எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு. நீங்கள் இந்த டைமில் முயற்சி பண்ணினாங்க பதவி உயர்வு கிடைக்கும். நம்ம வீட்டில் சுபகாரியங்கள் பண்ணுவதற்கான உகந்த காலம்னு சொல்லலாம். ஒரு தொழிலும் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா பிரித்து எடுத்துடலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். நண்பர்களே, இந்த வீடியோ கும்பராசிக்கு மே மாதம் 2026 எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு. நண்பர்களே, நாம் ராகு கேது சனி குரு பற்றி பார்க்குறோம். ஜென்ரலாக 4 கிரகங்கள் நம்முடைய லைஃப்பை தினசரி வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணத்தான் செய்யுது. ஆனால் அதே அளவுக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரனுக்கும் பலம் உண்டு. அப்போ மாத பலனில் இந்த சூரியன் புதன் உங்களுக்கு செவ்வாய் சுக்கரன் இதெல்லாம் த்ரூ பண்ணி சொல்கிற பொழுது அக்யூரேட்டாக உங்களுடைய மனது என்ன யோசிக்குது, எதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணலாங்கிற ஒரு அருமையான கைடன்ஸ் தான் இந்த வீடியோ. இப்போ நான் நேரடியாக பலன்களை போகிறேன். இப்போது உங்கள் கும்ப ராசியில் ராகு சாரத்தில், 5ஆம் வீட்டில் குரு சாரத்தில், 7ஆம் வீட்டில் கேது சாரத்தில், 2ஆம் வீட்டில் சனி சாரத்தில், சனிக்கு செவ்வாய்க்கு நடுவத்தில் மோர் தென் 10 டிகிரி கேப். அங்கே யுத்தம் இல்லை. உதாரணத்துக்கு சென்னையில் ஒருத்தர் மவுண்ட் ரோட்டில் இருக்கார், இன்னொருத்தர் பல்லாவரத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ சனி மவுண்ட் ரோட்டில் இருக்கார், பல்லாவரத்தில் நம்ம செவ்வாய் இருக்காருன்னா அங்கே யுத்தம் இல்லை. அந்த மாதிரி இது. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தினாங்க இந்த நவ கிரகங்களில் ஆல்மோஸ்ட் இந்த 8 கிரகமே சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது கும்பராசிக்கு. எப்படி சொல்ல வரேன்னா, அந்த ஜென்ம ராகு சாரம் குரு பார்வை அப்போ இந்த மே மாதம் முழுவதும் எக்ஸலண்ட்டான ஜென்மராகுன்னு வந்துடுது. அதே மாதிரி 7ஆம் வீட்டுக்கு சுயசாரம் ஓகேன்னு போயிடலாம். இப்போ பலனுக்குள்ள போனீங்கன்னாங்க உடம்புக்கு மனசுக்கு எந்த குறையும் இல்லை. உடம்பு நல்லா கரெக்டாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா மோர் தென் 100% நீங்கள் ட்ரெயின் பண்ண நினச்சிங்கன்னா இதுதான் நல்ல தருணம். உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸை நல்லா எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன் சொல்கிறேன்னா, லாஸ்ட் ஒரு 5-6 வருஷமாக நீங்கள் எலக்ட்ரிஷனில் இருந்ததுனால உடல் நலமும் மனநலமும் பாதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் அடுத்த ஒரு வருஷத்தில் ஒரு 200% ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வரக்கு ட்ரை பண்ணுங்கள். அதற்கு இந்த சூழ்நிலை உங்களுக்கு இடம் கொடுக்குது இந்த மே மாதத்தில். அடுத்த பாயிண்ட்டு மனசுக்குள்ளார போனீங்கன்னாங்க கிட்டத்தட்ட குரு பார்வை இருக்கனால உங்கள் உடலும் மனதுங்கிற இடத்துல அந்த மனது கிட்டத்தட்ட ஒரு 300% வேணாலும் உறுதி அடையிறதுக்கும் தெளிவடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்பொழுதுமே மனதை உறுதியாக தெளிவாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த எலெக்ஷன் டைமில் எவ்வளவு உறுதியாக எவ்வளோ தூரம் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எப்படியா ஜெயிச்சாகணும்னு ஒவ்வொரு கட்சியும் அப்படியே இறங்கி அடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தனி மனிதனும் மனதை தெளிவாக வைத்துக்கொண்டு நம்ம ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு இறங்கி அடிக்கணும். அப்போ மனது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 11 மடங்குக்கு மேலே மனது நன்றாக இருந்தால் தான் எளிதாக வெற்றி அடைய முடியும். நன்றி எம்எல்ஏ. அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறோம். உங்களுடைய குடும்பம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, பேச்சுவார்த்தை, எடுக்கிற முடிவுகள் எக்ஸ்ட்ராடினரி. அடுத்தது சாப்பாடு, தூக்கம், திருமணி, வண்டி, வாகனம் எலிகன்ட். காரணம் 1, 4ஆம் வீட்டில் சுக்கிரன். அந்த 4ஆம் வீட்டுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் மே மாதத்தில் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் புதன் 4ஆம் வீட்டுக்கு வந்துடுறான். அப்போது மிகப்பெரிய இன்பமும் நிம்மதியும் சந்தோஷமும் சொத்து விருத்தியும் கல்வி விருத்தியும் அறிவும் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. எடுக்கிற முடிவில் நீங்கள் அழகாக ஜெயிப்பீங்க. ஏன்னா 3ல் சூரியன் புதன் முதல் ஹாஃபில், செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா 11 பிப்ரவரிலேயே 11 மேலேயே செவ்வாய் வந்து ஆட்சி அடைஞ்சாரா உங்களுடைய 3ஆம் வீட்டில். அப்போது அவ்வளோதான், தைரியமாக இருக்கிறீங்க, ஜெயிக்கிறீங்க, எடுக்கிற முடியல நன்றாக இருக்கிறீங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு கோச்சார பலன், 70 கோடி பேர்த்துக்கு பொதுவான ஒரு பலன். நிறைய அஸ்ட்ராலஜர் வந்து நம்ம விஜய் சார் பற்றி ஒப்பீனியன் சொல்கிறாங்க இல்லைங்களா, சந்திரமங்கல யோகம் இருக்குது, நீசமங்க ராஜயோகம் இருக்குது, ஜெயிச்சிருவார் அல்லது தோப்பார், 18% தான் அவர் ஓட்டு வாங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பலன் இதெல்லாம். இது வந்து அப்படி சீரியஸாக எடுத்துக்காதீங்க. உங்கள் ஜாதகத்தோடு போகிற பொழுது நன்றாக இருக்கும். இது ஒரு 80% உங்களுக்கு பொருந்த நம்பர்களே. இப்போ அடுத்த பாயிண்டில் போனீங்கன்னாங்க, அதாவது சொத்து விருத்தி எக்ஸ்ட்ராடினரி. நீங்கள் இந்த டைமில் முயற்சி பண்ணினாங்க பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் போட்டியில் நீங்கள் அழகாக ஜெயிக்கலாம். வாழ்க்கை விருத்தி அருமையாக இருக்குது. வீட்டில் சுபகாரியங்களுக்கு மிகச்சிறந்தது. வண்டி வாகனங்கள் நீங்கள் வாங்கலாம், கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம். நல்ல வாழ்க்கையை அழகாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பெயர் புகழ் மரியாதை எக்ஸ்ட்ராடினரி. குழந்தைகளுக்கு மிக அருமை. நம்ம வீட்டில் சுபகாரியங்கள் பண்ணுவதற்கான உகந்த காலம்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இப்போது சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடந்துட்டு இருக்குது ஆல்ரெடி. ஆனால் கெட்ட நேரத்தில் நம்ம மனசை தவறியும் நல்ல நேரத்தில் நம்ம மனசை நல்லதே நினைக்கிது. நாம் என்ன செய்கிறது? இப்போ தீக்கா கட்சிக்காரெலாம் சொல்கிற மாதிரி நாங்கள்லாம் மனத்தெளிவு உள்ளவங்கன்னா தொடர்ந்து ஒரு 4 தடவை ஒருத்தன் தோத்தான்னா 5ஆவது ட்ரிப்பு ஜெயிக்கலாங்கிற ஆசையே அவனுக்கு இருக்காது. முயற்சியே விட்டுருவான்.
அப்போ நம்ம ஜாதகம் பார்க்குறது இல்லையா நீ முயற்சி வேணால் ஜெயிச்சிரு நம்ம சொன்னோம்னா அவனை வழிகாட்டினா அவன் ஜெயிச்சிருவான். இந்த ஜோதிடம் ஜெயிக்கிறதுக்கு பயன்படுது. ஆக இது ஒரு வெற்றிகரமான ஒரு மாதமாக புகழும் பெருமையும் வீட்டில் குதூகலத்துக்கும் உரிய காலமாக எடுத்துக்கொள்ளலாம். போட்டி பொறாமையை உங்களால் கட்டுக்களாக கொண்டுட்டு வரவையும் போட்டி பொறாமையில் நீங்கள் வெற்றியடையலாம். கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், ஃப்ளக்சுவேட்டில் நீங்கள் வெளியே வந்துடலாம், வருத்தங்கள்லேருந்து வெளியே வந்துடலாம், நோயிலேருந்து வெளியே வரலாம், துன்பங்கள்லேருந்து வெளியே வரலாம். இது ஒரு அழகான விடுதலைக்கான காலமாக எடுத்துக்கொள்ளலாம். ஃபைன் நம்பர்களே, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறதுனால எப்பொழுதும் சொல்கிற விஷயத்துக்கு வரேன். என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரட்டும். நம்ம ஜோதிடத்தை பற்றி பேசணும்னா தெளிவான ஜோதிடம், ஆன்மீகத்தை பற்றி பேசணும்னா தெளிவான ஆன்மீகம். உதாரணத்துக்கு முருகன்கிட்ட போய் என்ன கேட்கலாம், அதை தான் கேட்கணும். முருகன்கிட்ட போய் சிவபெருமான்கிட்ட கேட்குறது போய் கேட்கக்கூடாது. சிவபெருமான்கிட்ட போய் முருகன்கிட்ட கேட்குறது கேட்கக்கூடாது. முருகன்னா வேகமாக ஜெயிக்கிற, இன்பமாக வெற்றி அடைகிற ஒரு ஆள். சிவபெருமானா நிதானமாக ஆழமாக உங்களுடைய அஸ்திவாரத்தை பலப்படுத்தி தரக்கூடிய ஒரு கடவுள். அஸ்திவாரத்து மேலே கட்டக்கூடிய கட்டடத்தை வேகமாக கட்டி முடிக்கிறது முருகன்னா, அந்த அஸ்திவாரங்கிறது சிவனும் விஷ்ணுவும். இது மாதிரி யார்கிட்ட என்ன கேட்கணுமோ, அஸ்திவாரத்தில் ஒரு கோளாறு, நீங்க முடியாத ஒரு நோய் வந்துருச்சு, ஒரு பெருத்த எதிரி வந்துட்டான், அப்போ சிவன்கிட்ட போங்க, அவர் காப்பாற்றுவார். நீண்ட காலம் வாழ்வதற்கு சிவன், தைரியத்துக்கு சிவன். இந்த மாதிரி என்னுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்ப பயன்படும். என்னோட ட்ராவல் பண்ண நம்பல. அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போகிறோம். இல்லற வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை. இன்பம், நிம்மதி, சந்தோஷம். சின்ன உறுத்தல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் 2ஆம் வீட்டில் சனி இருக்கனால சம்டைம்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கூட வராது. 2ல் சனி வந்து சனி சாரத்திலேயே. அப்புறம் ரேவதி நட்சத்திரத்துக்கு 17 மேலே போகிறாரு புதன் சாரத்தில். அப்போ நீங்கள் சொல்கிறதே உங்களுடைய இல்லற வாழ்க்கை துணைவரோ துணைவியோ கேட்பாங்கன்னு ஆயிடுது. அப்போ அதுவும் மிக அருமை தான். நண்பர்களோட அருமை, கூட்டாளியில் ஒருமை, வெளியில் போனாங்க நட்பு வட்டம் உங்களுக்கு அருமை, தொழில் விருத்தி அருமை, தொழில் பயணங்கள் அருமை, ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எடுத்து விட்டுட்டுருக்குன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிற கேது 4ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்குறான். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு 10ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்குறான். 4ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரன் 15ஆம் தேதி வரைக்கும் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறான். 15ஆம் தேதியிலேருந்து சூரியன் புதனும் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறான். அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுதுன்னு நான் சொல்கிறேன். லாபஸ்தான குரு லாபஸ்தானத்தை பார்க்குறான். ராசியை சனி 2ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தை பார்க்குறான். அப்போது ஒரு தொழிலும் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா பிரித்து எடுத்துடலாம். வியாபார வாழ்க்கையில் இறங்குங்க, உத்தியோக வாழ்க்கையில் இறங்குங்க, ப்ரொமோஷனை தேடுங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்தை நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர் போய் பாருங்கள். எதற்காக சொல்கிறேன்னா, இந்த 7.5 சனிலேருந்து வெளியே வந்துடுறீங்க. அடுத்த வருஷம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2027 ஜூன் 3ஓட உங்களுக்கு 7.5 சனி ஒரு முடிவுக்கு வருது. இது வந்து அந்த சனி கழிவு கடைசி ஒரு வருடம் பெரிய வெற்றியை உங்களுக்கு தந்துட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 7 லட்சம் முடிகிற பொழுது பெரிய வாழ்க்கையை கொடுத்துட்டு போன 6.5 வருஷத்தில் நடந்த துன்பங்களை எல்லாம் பேக் பண்ணி எரிஞ்சிட்டு அதுக்கு நேர் ஆப்போசிட்டான இன்பங்களை சனீஸ்வரன் தருவார். அப்படி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். அடுத்தது உங்களுக்கு குரு வந்து 6ல் உச்சம் அடைகிறாரு. அடுத்த நெக்ஸ்ட் ஒரு 1 இயர், இந்த ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து மே 2ஆம் தேதியிலேருந்து அது குரு பேச்சு ஆயிட்ட மாதிரி கூட எடுத்துக்கலாம். 6க்கு போனாலும் தப்பு இல்லை, 5 இருந்தாலும் தப்பு இல்லைங்கிறனால தான் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கல. அப்போ இது ஒரு எக்ஸ்ட்ராடரியான ஒரு வாழ்வியல் தத்துவத்துக்குரிய காலமாக எடுத்துக்கிட்டு இந்த 1 வருஷத்தை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி அடையணும். அதோடைய அஸ்திவாரத்தை இந்த மாதத்தில் போடலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் விருத்தியும் தொழில் யோகம் இந்த மாதத்தில் கிடைக்கும். இது உங்கள் ஜாதகத்திலேயே இருக்குதான்னு பாருங்கள். ஜாதகத்தில் இருந்துன்னா பிளான் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே நீங்கள் நினைத்ததை அட்டகாசமாக அடையலாம். ரீச்சிங் ஒரு டார்கெட் அப்படின்னா இந்த மாதத்துலேருந்து உங்கள் கையில் இருக்குது. நம்மெல்லாம் ஒரு 5 மடங்கு 10 மடங்கு ஜெயிக்க முடியும். ஏன்னா மனதில் என்ன இருக்குதோ அதை நம்ம அடையிறோம். மனதுக்குள்ளார கொண்டு போய் நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அதை நம்ம அடைஞ்சிருவோம். இந்த மனதுக்குள்ளார நிறைய ஜாதகத்தில் ஆல்ரெடி யோகம் இருக்கும். அவங்க எளிதாக வாழ்க்கையை அடைஞ்சிருவாங்க. அவங்களை உதாரணமாக எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு பதிலாக போராடி ஜெயிக்கிறவங்களும் அவங்களுடைய உதாரணமாக எடுத்துக்கோங்க. அல்லது எலான் மஸ்க் எப்படி இருந்தார் பாருங்கள், அந்த மாதிரி வாழப்பழகுங்க. எப்படி பில்கேட்ஸ் இருக்காரோ அது மாதிரி வாழப்பழகுங்க. ஸோ ஒரு பாடி லாங்குவேஜை ஃபாலோ பண்ணால் கூட நம்ம ஜெயிச்சிடலாம். இந்த மெடிடேஷன், இந்த அஸ்ட்ராலஜிக்கல் கைடன்ஸ் இதில் ஒரு பெருத்த வெற்றியை தரும். உங்களுக்கு ஒரு நல்ல அஸ்ட்ராலஜியில் கைடு பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களை கைடு பண்ணுறேன். என்ன காரணம்னா இந்த 7.5 சனிலேருந்து வெளியே வந்து அடுத்த 2 வருஷத்தில் இந்த கிரேட்டஸ்ட் ஒரு 50 வருஷத்தை வாழ்றதுக்கான முயற்சி பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 2 வருடம் உழைச்சிட்டு நான் வாழ்நாள் செட்டில் ஆயிடும். ஃபைன் நம்மளே. நன்றி. உங்கள் மேனேஜர் பார்க்குறேன்.